உங்க பேங்க் லோன் அண்ட் இஎம்ஐ இந்த இயர் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ். இப்ப நிறைய பேர் அவங்க காசை பேங்க் டெபாசிட் பண்றதே இல்ல. இன்ஸ்டெட் அவங்க ஈக்விட்டிஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடுறாங்க. அஃப்கோர்ஸ் இட் மேக் சென்ஸ் பிகாஸ் எஃப்டி ரேட் ஹார்ட்லி 6 to 8% தான். பட் ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல அதை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இது எப்படி பேங்க் லோன்ஸ் அஃபெக்ட் பண்ணும்? சி, டெபாசிட்ஸ் டிராப் ஆனா எல்லாருக்கும் லோன் கொடுக்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் பேங்க் ரொம்பவே பிக்கி ஆயிடுவாங்க. அண்ட் ஒரு பேங்க்குக்கு 100 ரூபாய் டெபாசிட்டா வந்தா அவங்களால 60 to 70 rupees தான் லோனா கொடுக்க முடியும். பேலன்ஸ் 30 to 40 rupees அவங்க கிட்ட லிக்விடா இருக்கணும். பிகாஸ் நாளைக்கே மணி டெபாசிட் பண்ணவங்க காசு எடுக்கணும்னு வந்தா அவங்களுக்கு தேவையில்லையா? பட் இன்னைக்கு என்டையர் பேங்கிங் சிஸ்டம் உடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் டெபாசிட்ல இருந்து க்ளோஸ் டு 80 rupees லோனா போயிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய லிக்விடிட்டி ரிஸ்க். இதனால ஆர்பிஐ பேங்க்ஸ் லோன் கொடுக்கறத ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ பேங்க் என்ன பண்ண முடியும்? ஆப்வியஸா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்றதுனால நிறைய பேர் லோன் வாங்க மாட்டாங்க. அது மூலமா பேங்க் லோன் வெளியே கொடுக்கறது ரெடியூஸ்